மாமல்லபுரத்தில் தலைமுறை சாபம் போக்கும் சலசயன பெருமாள், கடன் பிரச்சினை தீர்க்கும் லட்சுமி நரசிம்மர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கேளம்பாக்கம் வழியாக மாமல்லபுரம் சலசயன பெருமாள் கோவில் 53 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செங்கல்பட்டிலிருந்து திருக்கழுக்குன்றம் வழியாக மாமல்லபுரம் சலசயன பெருமாள் கோவில் 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நூற்று 8 திவ்ய தேசங்களில் 63வது தேசமாக விளங்கும் மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் உலக வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா ஸ்தலமான மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 63வது தேசமாக விளங்கும் தலசயன பெருமாள் கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக தல வரலாறு கூறுகிறது. இவ்வாலயத்தின் மூலவராக தலசயன பெருமாள் படுத்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். தாயாராக நிலமங்கை தாயாரும் காட்சி அளித்து வருகிறார். இந்த பெருமாள் தன் வலது கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துள்ளார். இதனால் தலத்தில் உள்ள பெருமாளை தரிசித்தால் திருப்பார்க்கடல் வைகுண்ட நாதனை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தலம் 12 ஆழ்வார்களில் பூதத்தாழ்வார் ஆதரித்த தலமாக கூறப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க புண்டரீக மகரிஷி பாதம் பட்ட இந்த புஷ்கரணி தெப்ப குளத்தில் மாசி மகத்தன்று தலசயன பெருமாளுக்கு தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 2024ஆம் வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி அன்று நடைபெற்ற மாசி திருவிழாவாகும். மூல்ஸ்தானத்தில் 4 திருக்கரங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி இல்லாமல் படுத்த நிலையில் வேறு எங்கும் இல்லாத எளிமையான திருக்கோலத்தில் தலசயன பெருமாள் காட்சியளிக்கின்றார். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலன் கூடும், திருமணத் தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தையின்மை நீங்கி புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. 12 ஆழ்வார்கள் இக்கோவிலில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலில் தல விருட்சமாக புன்னை மரமும் தல தீர்த்தமாக புண்டரீக புஷ்கரணி தீர்த்தமும் அமைந்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார்களால் மங்களா சாசனம் பாடப்பட்ட ஸ்தலமாக கூறப்படுகிறது. இத்தல ஸ்தல சயனத்தாரையும் நிலமங்கை தாயாரையும் அர்ச்சித்து வழிபட்டால் வீடு நிலம் வாங்கும் யோகம் அமையும். பூரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இங்கு வழிபடல் மிகச் சிறப்பு. இத்தலத்தில் தனிச்சந்நிதியில் பெருமாளின் இருபுறமும் நிலமங்கை தாயாரும் ஆண்டாளும் அருள் பாலிக்கிறார்கள். கோவில் வெளிச்சிற்றில் ஆஞ்சநேயர், ராமர், பூதத்தாழ்வார், கருடன், ஆழ்வார்கள் மற்றும் லட்சுமி நரசிம்மருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. லட்சுமி நரசிம்மரின் சன்னதியின் எதிரில் உள்ள சுவரில் லட்சுமி நரசிம்மரின் ரிணவிமோசன ஸ்தோத்திரம் பதிக்கப்பட்டுள்ளது. சுவாமி நட்சத்திர தினங்கள், பிரதோஷ காலங்கள், செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்று சாயும் மாலை வேளையில் லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் படைத்து நெய் தீபமேற்றி ரிணவிமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வழிபட்டால் எத்தகைய கடன் தொல்லையானாலும் உடனே அகன்றுவிடும், வறுமை அகலும். இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகிக்கப்படும் இக்கோவில் காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்து இருக்கும். சர்வதேச சுற்றுலா தலமான மாமல்லபுரம் பேருந்து நிலையம் அருகில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது.